எல்லாம் இப்போதான் வரீங்க? இப்போதான் 7:30 ஆகுதா? மேம் சாப்பிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருங்க. வாங்க. எங்க எல்லாம் பின்னாடி போறீங்க? இப்போதான் சாப்பிட்டு வந்தேன். நீங்க முன்னாடி உட்காருங்க. பின்னாடி உட்காந்து தூங்குறீங்க எல்லாரும். என்னம்மா, நாளைக்கு எல்லாரும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடலாமா? எது அசைன்மெண்ட்டா? நம்ம ரெப்பு என்ன எதுவும் அனுப்பலையா? நோ மேம். நோ மேம். இந்த டாபிக் வேற என்னன்னு புரியல, எந்த புக்கில் இருக்கணும் தெரியல. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணணும்? போடி போய் தேடு. ஏய் ஸ்ரீ, என் டாபிக் கொஞ்சம் தேடி தெரியா? சரி வா போய் தேடலாம். இந்த செக்ஷனில் தேடிட்டியா? ஆஹா, அந்த பக்கம் தான் பார்த்தேன். சரி வா இங்கே தேடலாம். ஏய் ஸ்ரீ, இது ஏதோ வித்தியாசமான புக்கு மாதிரி இருக்கு. இங்கே இருட்டாக இருக்கு, வா வெளிச்சத்தில் போய் பார்க்கலாம். என்னத்தை பார்க்க போறீங்க? என்ன புக்கு இது? பழைய மாதிரி இருக்கு, அதான் பார்த்துட்டு. எங்கடி இங்கேருந்து லைப்ரரியை காணோம்? பண்ணுறது பண்ணிட்டு கேள்வியா கேட்குற? என்ன தள்ளி தொலைஞ்சாய்? இப்போ எங்கே இருக்கோம்னே தெரியல. கையை காலை வச்சுட்டு சும்மா இருந்தா கேட்குறியாடின்னு? ஏன்டி இப்படி பண்ற? சரி விடுங்க, சண்டை போடாதீங்க, வாங்க இது என்ன இடம்னு போய் பார்க்கலாம். அங்கே யாரும் நிற்கிறாங்க, வாங்க அதை போய் பார்க்கலாம். சுபா, வெயிலா இது இப்படி கொளுத்துது. எங்கடி? அங்கே தாண்டி வாடி. அக்கா அக்கா அக்கா, இது என்ன ஊருக்கா இது? வைக்கம்பட்டிமா. அக்கா அங்கே என்னக்கா கூட்டமாக இருக்குது? அட அதை ஏம்மா கேட்குற? அங்கே ஒருத்தர் இறந்துட்டாருமா. அந்த பொண்ணு வேற எங்கள் ஊர் வழக்கம் தெரியாமல் நான் அந்த இது செய்வேன் சம்பிரதாயத்தை செய்வேன் நிற்கிது. என்னத்த சொல்ல? ஆம்பளை பிள்ளையா இருந்தால் விட்டுருக்கலாம், பொம்பளை பிள்ளையா போச்சு, என்னத்த சொல்ல? ஏன் பொண்ணாக இருந்தால் பண்ணக்கூடாதா? யாருமா புதுசாக பண்ணுறேன்? எக்கோ உங்களை அங்கே கூப்பிட்றாங்க, வாங்க. தா வாரேண்டி. இந்த பொண்ணு நம்ம புதுசாக பேசுது, நம்ம ஊர் வழக்கப்படி தானே. ஐயோ, ஐயோ இதெல்லாம் பண்ணாலும் நினைக்கலாம் நடக்காது. இது வரைக்கும் எல்லாமே நம்ம ஊர் வழக்கப்படி தான் நினைச்சு, இனிமேல் அப்படி தான் நடக்கும். ஆமாம், இது நம்ம ஊர் வழக்கம். இவ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டா. வாடி. அம்மாவுக்கு ஒரு பயப்படி மண்ணு கூட போட விட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்க தாத்தா, நான் எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் அவள் சும்மாவே எல்லாத்துக்கும் பயப்படுவா, அவள் இதுக்கெல்லாம் வரமாட்டாடி. ஏங்க இந்த பொண்ணை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அட என்னமா நீ ஊர் வழக்கத்துல பேசிட்டு இருக்க? என்ன பெரிய ஊர் வழக்கம்? என்ன பெரிய ஊர் வழக்கம்? பெத்த பொண்ணு ஒரு கைப்பிடி மண்ணு கூட போட விட மாட்டேங்குது, இதுதான் உங்க ஊர் வழக்கமா? யாருமா நீ நடுவில் கொஞ்சம் குட்டையை குழப்பிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைய சுடுகாட்டில் விடுக்குறான், உனக்கு தெரியாதா? காலங்காலமாக இதாம்மா கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். என்ன காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்களே உருவாக்கிக்கிட்டு. ஆம்பளை பையன் செஞ்சாலும் அவர் ஆஸ்மா சான்னு தெரியும். பொம்பளை பிள்ளைய செய்ய விட்டு அந்த பாவம் எங்கே தானே வந்து சேரும்? என்னங்க பாவம், இது அவர் பெத்த பொண்ணு, தன்னோட வாழ்க்கையவே இவளுக்காக வாழ்ந்திருக்கவர். அப்படி இருக்கும் பொழுது இவளை விட வேற யார் பண்ணால் அவரோட ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீ பேசுனா நல்லாதான் இருக்கு. ஆனால் நீ சொன்னதை பண்ணால் எங்கள் ஊரில் மரத்தை இல்லாமல் நாங்கள் சாமி கற்று தான் இருக்கோம்.
என்னங்க சாமி குத்தம்? ஆதியும் மந்தமான சிவனே ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் தன்னுடைய பாதையை சக்தி தேவிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற உருவத்தில் நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஏன் ஈமச்சடங்கு பண்ணுற உரிமை இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம்? அதுக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் விட முடியாது, இதெல்லாம் ஊர் வழக்கம், உனக்காகலாம் மாற்ற முடியாது. கேட்டுட்டு இருக்க முடியாது, பங்காளி இருக்க போடுங்க, ஆக வேண்டியது செய்வோம். இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. இவனுங்க வேற வர்ற மாதிரி தெரியல. சரி, இந்த புக்ல என்ன இருக்குன்னாச்சும் பார்ப்போம். என்ன இது 3 செகண்ட் 2 செகண்ட் டைம் குறைஞ்சிட்டே இருக்கு. என்ட் டேட்னு போட்டுருக்கு. நில்லுங்கடி. அப்பாக்கு செய்வேன் செஞ்சுட்டு வந்துருக்கேன்னு. ஜிவி இந்த வாடி. நின்னாலே இதுல மறுபடியும் டைம் 5 செகண்ட் 5 குறைஞ்சிட்டே இருக்கு. என்ன மறுபடின்னு சொல்ற? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துல இருந்து டைம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. அப்புறம் என்டர் டேட்டுன்னு கேட்டிருந்தாங்க. என்ன கொடுத்த? 15 நாளைக்கு முன்னாடி நம்ம கொண்டாட்டம் முடிஞ்சுல, அந்த டேட் கொடுத்துட்டேன். ஆமாம், எனக்கு இப்போ இப்படி நடந்துச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு யார் அவன் பங்காளி? எங்கள் அப்பாவும் நானும் எங்கள் அம்மா இல்லாமல் தனியாக நினைப்ப யாராவது வந்து பார்த்தீங்களா? யாருமே வரல. இப்போ அவங்களே செய்ய சொல்லு.